ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு குறள் ஒன்று இருக்கு, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விட என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்று இந்த நிகழ்வுக்கு ஒரு சரியான நபர் யாரை பிடிக்கிறதுன்னு நாங்கள் பல பேரை தேர்ந்தெடுக்கும் போது இன்னைக்கு நம்ம பள்ளி அருகில் உள்ள முதுகலை தமிழாசிரியர் ஐயா அவர்களுடைய நினைவு அவங்களை கூப்பிட்டோம். ஐயாவை பற்றி சொல்லணும்னா ஐயாவோட அந்த அளவுக்கு எனக்கு பரிச்சயம் கிடையாது. ஆனாலும் ஐயா வெறும் சொல் வீரர் அல்ல, செயல் வீரர் என்பதை நான் நேராக பார்த்த ஒரு தருணம் இருக்கு. இந்த ஊருக்கு வந்த முதல்ல ஐயா ஏவிஎஸ் பஸ் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸில் ஏறும் பொழுது அந்த பேருந்தினுடைய நடத்துனர் தரக்குறைவாக ஐயா கிட்ட நடந்துக்கிட்டார். இதே மாதிரி தருணத்தை வாழ்க்கையை 8 வருட காலம் பேருந்தில் தொடர்ந்து பயணிக்கிற என்னை போன்றவர்கள் எத்தனையோ முறை சந்தித்திருக்கிறோம். ஆனால் நாங்களாம் சரி என்ன பண்ணுறது, ஏதோ சொல்லிட்டாங்க திட்டாங்கன்னு நாங்களாம் என்ன பண்ணுவோம், எங்களுக்குள்ளேயே அதை அந்த அவமானத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு ஈஸியாக கடந்து போயிடுவோம். ஆனால் ஐயா மாதிரி ஒருத்தரை நாங்கள் முதல் முறையாக நான் அப்போ பார்த்தேன். அவரை இப்படி பேசும்பொழுது யாருமே அவருக்காக குரல் கொடுக்கல. ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. என்ன செஞ்சிடும், உன்னால என்ன செய்ய முடியும், ஆனதை பார்த்துக்கன்னு அந்த நடத்துனர் ரொம்பவே திமிரா பேசினாரு. அதை ஐயா தன்னுடைய கைபேசியில காணொலியாக பதிவு செய்து அதை தன்னோட முகநூலில் பதிவிட்டு அது மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் போய் ஐயாவுக்காக மாவட்ட ஆட்சியரே இறங்கி பேசக்கூடிய ஒரு நிலை. இவருக்காக அந்த ஊர் மக்களே இறங்கி பேருந்த பாதியிலேயே வழிமறைச்சாங்க. என்னால என்ன செஞ்சிட முடியும்னு திமுறா பேசின அதே நடத்துனர் ஐயா இருக்கிற பள்ளிக்கு தேடி என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, என் வேலையே போயிடும் போல இருக்குன்னு சொல்லி ஐயா கிட்டேயே கடைசியா சரணடைஞ்ச அந்த ஒரு செயல் எனக்கு பாரதியினுடைய அந்த வரிகளை நினைவுபடுத்துச்சு. பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த அவர்களை சிறப்புரை வழங்கிட பள்ளியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு குழுமி இருக்கும் இந்த நல்ல தருணத்தில் ஒரு நல்லதொரு நிகழ்வில் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து மாணவர்களையும் அதுபோல் இந்த நிகழ்வு சிறப்பாக அரங்கேற உதவி செய்து கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், பிற ஆசிரியர்கள் என அனைவரையுமே வரவேற்கிறேன். அவர்கள் அனைவருக்குமே நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மிகச்சிறப்பாக பேசக்கூடிய அனைவரது பேச்சாற்றலுக்கு மத்தியில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறீர்கள். நான் எப்படி பேசப் போகிறேன் என்று தெரியவில்லை. அதே மாதிரி சிறப்பு விருந்தினராக அழைப்பதும் எனக்கு இது முதல் முறை. அதனால் ஒரு சிறப்பு விருந்தினர் எப்படி இருக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. சரி, இருந்தாலும் நம்ம இன்றைக்கி பேச வேண்டியது முக்கியமானது, தமிழை பற்றியானது. அதற்கு முன் இது பெண்கள் பள்ளி. இந்த பள்ளி மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளியாக இருக்கிறது. அதை தாண்டி பெண்கள் கல்வி கற்க வந்திருக்கக்கூடிய சூழல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட பெண்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கான தனி பள்ளிக்கூடம் இல்லை, பெண்கள் பள்ளிகளில் இல்லை. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு வரலாறு என்பது வெறுமனே இன்று காயாக, பூவாக, கனியாக காய்த்து குலுங்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் இன்று பலரும் படிக்கிறீர்கள், பல பதவிகளில் இருக்கிறீர்கள். பெண்களுக்கு அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் வேர்கள் அதற்காக எத்தனை கடினப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு வரலாறை நீங்கள் அறிந்திருந்தால்தான் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெற முடியும். இந்த உலகத்தில் எந்த ஒரு அடக்குமுறை நடந்தாலும் முதலில் பாதிக்கப்படுவது பெண்கள். அடுத்ததாக அவன் முதலில் கையில் எடுப்பது பெண்ணின் கல்வியை மறுப்பதைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் எப்பொழுதும் ஏற்படுத்தி தரக்கூடாது. இன்றைக்கி அண்மையை அருகில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட சிந்தனாவாதம் உள்ளவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது முதலில் முடக்கியது பெண் கல்வியைத்தான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை எந்த நேரம் வேண்டுமானாலும் ஒடுக்குவதற்கு காத்திருக்கிறார்கள். பெண்கள் சாலையில் கத்தி கொண்டு செல்கிறார்கள். பெண்கள் பஸ்ஸில் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அடக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஒருபோதும் தரக்கூடாது. இந்த சமூகத்தில் நீங்கள் கல்வி கற்பதற்காக சாவித்ரிபாய் பூலே என்ற ஒரு அம்மா எத்தனை கஷ்டப்பட்டார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பள்ளிக்கு போகும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் மீது பெண்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்ததற்காக அவர் மீது சாணியை கரைத்து ஊற்றினார்கள்.
ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் அவர் அதற்காக மனம் சலிக்கவில்லை. 2 உடைகளோடு தான் அவர் பள்ளிக்கு போவார். முதல் உடையை கழட்டி விட்டு அந்த உடையை துவைத்து காய போட்டு விட்டு பிறகு தனது இன்னொரு உடையை உடுத்தி கொண்டு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஏதோ ஒரு நாள் இப்போ டெய்லியும் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா தான் கேட்டது, நம்ம பிள்ளைக்கு தானே அந்த அம்மா கல்வி சொல்லிக் கொடுக்க போகுது, நம்ம தான் படிக்காமல் தற்கொலையாக இருந்துட்டோம், ஏன் அந்த அம்மா மீது இப்படி தாக்குதல் தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த அம்மா எதிர்த்த போது தான் சமூகத்தின் ஒரு குரல், நமக்கு என்றைக்குமே யார் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை, எல்லாருக்குமே குமுறல் இருக்கும், ஆனால் என்ன செய்கிறது, அதை எவனாச்சும் ஒருத்தன் முன்னின்று செய்யணும். அப்படி தான் அந்த அம்மா பேசின பிறகு அப்படிப்பட்ட சனங்கள் மீது ஊரின் கோபம் முழுமையாக திரும்பி அவர்களை தாக்க தொடங்கினார்கள். அதற்கு பிறகு தான் பெண்கள் கல்வி கற்க தொடங்கினார்கள். இந்தியாவில் முதல் முறையாக மருத்துவம் வரை சென்ற பெண், முதல் முறையாக பள்ளி படிப்பை தாண்டிய பெண் நமது மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான். எனவே நீங்கள் பள்ளியில் கல்வியை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். சார் நீ சம்பாதிக்கிறாங்க சார் நிறைய பேர், அப்படிலாம் நீங்கள் பேசலாம். ஆனால் பள்ளி சம்பாதிப்பது எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பள்ளியில் உள்ள கல்வி மட்டும்தான் தரும். ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு நீ இப்படி செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, முன்னாடியிலேருந்தே அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டே போவோம் அடிமையாக இருந்தால். அதே கல்வியை நீ படித்திருந்தால் அதை சிந்திக்க தொடங்குவாய். அதற்கு படிப்பு மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் இந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஆயுதங்களாக, கருவிகளாக, ஏன் இந்த சமூகத்தை தலைமை ஏற்கக்கூடியவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் குழந்தை வளர்ப்பு என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் தாயாகிறீர்கள், ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். தமிழை பொறுத்தவரை அம்மா என்ற சொல் மிக அற்புதமான சொல். அம்மாவோட முதல் எழுத்து என்ன? அது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. ஆசிரியரை கூட்டா இதை கூட்டிகிட்டு வந்தால் இதுதான் பிரச்சனை, கொஸ்டின் கேட்பார். அப்பையில் அடுத்து இம், அது என்ன எழுத்து? எத்தனாவது மெய் எழுத்து? சரி, அதுக்கு அது தெரியல. சரி விடுங்க. மெய் எழுத்துன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிறப்பு. 10வது மெய் எழுத்து. ஆ என்ற உயிரை தந்து 10 மாதம் மெய்யை சுமந்து உயிரும் மெய்யுமாக மா என்ற உடலை நமக்கு ஒரு மனிதனை உலகுக்கு தருவதால் தான் அவள் அம்மா என்று அழைக்கப்படுகிறார். இந்த தமிழ் என்பது அத்தனை சிறப்பு வாய்ந்தது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழை பற்றியான சிறப்புகள் ஏகப்பட்டது இருக்குது. இன்னைக்கு வருகை பதிவேடுகளை பார்க்கும்போது எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அபிநயாக்கள், ஐஸ்வர்யாக்கள், ஜெயஸ்ரீகள், இப்படி எத்தனையோ பெயர்கள். தமிழ் பேர் ஒன்றும் இல்லை. இதற்கு உங்களை சொல்லி குற்றம் இல்லை. சமூகத்தில் ஸ்டைலிஷ் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன், நீங்கள் தமிழ் வாத்தியார் தானே, ஒரு தமிழ் பேரை சொல்லுங்கள், ஆளை தொடங்குற தமிழ் பேரை சொல்லுங்கள். நம்ம ஒரு நல்ல தமிழ் பேரை, அமிழ்தினி, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பேரை தேர்ந்தெடுத்து சொல்லுவான். அனுஷ்கான்னு வச்சுருக்கேன் சார், ரொம்ப நல்ல தமிழ் பேர் அப்படிங்கிறான். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஸ்டைல் என்ற ஒரு விதத்தில் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட கேட்குறான் தமிழ் பேருன்னு. அவனுக்கு தமிழ் பேர் அப்படிங்கிறது என்னன்னா வெறுமனே இது மாதிரியான ஒரு மடக்கி, நாக்க மடக்கி சொன்னா தான் தமிழ். அது தமிழுங்கிற வார்த்தை கூட நாக்க மடக்கிறதுல அவ்வளோ ஸ்டைலாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஸ்டைல் என்ற பெயரில் நாம் தமிழ் பெயரை கொண்டு கொண்டிருக்கிறோம், தமிழை கொண்டு கொண்டிருக்கிறோம். வகுப்பறைகளில் வருகை பதிவேடுகளை அழைக்கும் போது எனக்கு வைத்தறிச்சலாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் எதிர்காலத்தில் நீங்கள் தான் பள்ளியில் இருந்து செல்ல போகிறீர்கள். இன்று உங்களுக்கு வைத்த பெயர், அதை மாற்ற முடியாது, விட்டுவிடலாம். எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டுங்கள். குறைந்தபட்சம் பெயரில் இருந்தாவது, பெயரளவிற்கு இல்லாமல் பேரில் இருந்து மாற்றம் தொடங்கினால்தான் தமிழ் மீண்டும் சமூகத்தில் உயிர்த்தெழும். ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார், இத்தாலியிலேருந்து ஒருத்தர் வந்தார், கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு அவரோட பேர். சொல்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டைலாக இருக்கும் நமக்கு இந்த காலத்தில் ஸ்டைலு, அதுதான் தெரியுது. ஆனால் அவர் வந்து எதுக்கு வந்தார்? சமய தொண்டாற்றுவதற்காக வந்தார். தமிழை படித்தார், தமிழ் மீது மெய்மறந்தார். அவர் தமிழ் தொண்டாட்ட தொடங்கினார். முதல்ல தைரியநாதசாமி அப்படின்னு தன்னோட பேரை மாற்றினார். அப்புறமா அவருக்கு தெரியுது இது சரியான தமிழ் பேர் இல்லை அப்படின்ட்டு தன்னோட பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார். அப்படி அயல் நாட்டிலிருந்து வந்தவர் கூட தமிழுக்காக தமிழ் பெயரை அப்பையில் நம்ம நினச்சி பார்க்கணும். தனித்தமிழ் இயக்கங்கள் 1900 தான் தொடங்குச்சு. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்குச்சு. ஆனால் அவர் 1700களில் வந்தார். 18, 17ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வந்தவர். தமிழ்நாட்டில் அவர் அது பெயரை மாற்றினார், உணர்ந்து மாற்றினார். ஆனால் நாம் இன்னும் தமிழ் பெயர் என்று ஏதோ ஒரு பெயரை தான் வைத்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் மாற வேண்டும். அவர் எழுதினார், அவர் ஒரு பெரிய சீர்திருத்தம் செஞ்சார். அது தமிழாசிரியர்களுக்கு மிகப்பெரிய தலைவலி என்னைக்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கொம்பு காலு இந்த பிரச்சனையை அவர் தான் கொண்டு வந்தார். தமிழில் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை. மெய்யெழுத்துக்கு மேலே புள்ளி வைக்கணும், கொம்பு காலுங்கிற இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கி இப்போ தமிழ் பேப்பர்களை பார்க்கும்போது, எழுதியிருப்பதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வைத்தறிச்சலாகத்தான் இருக்குது. ஒருத்தன் தெரியாதுன்னு எழுதுறதுக்கு தெரியாதுன்னு எழுதி வச்சுருக்கிறான். இன்னொருத்த பசங்கள்லாம் கெத்து அப்படிங்கிறது கொத்துன்னு எழுதி வச்சுருக்கேன். அவனை கூப்பிட்டு நான் சொன்னேன்,
ஃபஸ்ட்டு இது எழுதுறது தப்பு இல்லை, எழுதுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கரெக்ஷன் வாங்கிட்டு போய் எழுதுறா அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா வெளியில் பார்க்குறவங்க முதல்ல திட்டுறது இவனுக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ் வாத்தியானை மிதிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போல்லாம் என்ன செய்கிறது, நம்ம வகுப்பறையில் எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் கொம்பு காலு போட வேண்டிய இடங்களை அவன் மறந்து விட்டு இருக்கிறான். ஆனால் அதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. எழுதுறதுல பிரச்சனை, நமக்கு தமிழும் வர்றதில்ல ஆங்கிலமும் வர்றதில்ல, ரெண்டுக்கும் நடுவில் தங்கிலீஷை பேசிக்கிட்டு இருக்கிறோம். தங்கிலீஷையும் நம்ம முழுசாக பேசுகிறோமா, ஒருத்தருக்கு பேர் வைக்கிறதுக்கு முழுசாக சொல்லி கூப்பிட்றது தான். அச்சையான்னு வச்சா அச்சு அப்படின்னு தான் நம்ம கூப்பிட்றோம். ஏன் நமக்கு அச்சையாங்கிற அந்த ஒரு எழுத்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறதுல நமக்கு என்ன நேரம் என்ன போயிட போகுது? நாம் பொழுதை வெட்டியாக போக்கி கொண்டிருக்கிறோம். சுருக்கம் என்ற பெயரில் எல்லாவற்றையும் சுருக்கி கொண்டிருக்கிறோம். நாம் சுருங்குவது மட்டும், அந்த பெயரை மட்டும் சுருக்கவில்லை, நீங்களும் சுருங்கி கொண்டு தான் இருக்கிறீர்கள். இன்றைக்கி தமிழன் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 100 to 200 தமிழ் வார்த்தைகளைத்தான் மீண்டும் மீண்டும் பேசி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான் பேசுகிறோம். பேசுகிறேன், வந்தான், வருகிறான், அதெல்லாமே ஒரே சொல் தான், அந்த வேர் சொல்லேருந்து வர்றது தான். அப்படி நமக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகள் வெறுமனே ஒரு 100 to 200 தான். நாம் சுருங்கி சுருங்கி போய்கொண்டே இருக்கிறோம். தமிழை தமிழாக பேசுவதில்லை, தமிழன் என்ற பற்றில்லை, தமிழ் என்ற ஒரு மதிப்பில்லை. ஏன்னா உள்ளூர் மாட்டுக்கு சந்தையில் விலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழனாக பிறந்துட்டோம். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 7000 மொழிகள் பேசப்படுகின்றது. 7000 மொழிகள் பேசப்படுகின்றது. அவற்றுள் 200 மொழிகளுக்குத்தான் எழுத்து வடிவம் இருக்கிறது. அந்த 200 மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்தான் 2000 ஆண்டுகளை கடந்தது. அந்த 2000 ஆண்டுகளை கடந்த 6 மொழிகள் கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். இதில் 4 மொழிகள் இன்று வழக்கில் இல்லை. அவற்றில் நூல்கள் இருக்கிறது, ஆனால் அவையெல்லாம் தொடர்பாடல் மொழிகளாக இல்லை. பேசுகிறவோ வீட்டில் பேசவோ யாரும் இல்லை. 2 மொழிகள் வழக்கில் இருக்கிறது. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். ஆனால் தமிழின் வயது இன்னைக்கு கீழடியை தோண்டின பிறகு அதோட வயது 4000 ஆண்டுகள் என்று அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சீனத்தின் வயது கூட 2000 தான். ஆனால் தமிழின் வயது 4000 ஆண்டுகளாக எழுத்து வடிவத்தோடு இருக்கக்கூடிய, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. அதை நாம் முறையாக எழுதுகிறோமா, பேசுகிறோமா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். உங்கள் எத்தனை பேருக்கு எத்தனை மொழி தெரியும்? இங்கே இருக்கிறவங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? 1 2 1. சரி, ஒரு மொழி தெரிந்தது என்றால் என்னவென்று அர்த்தம் என்றால், ஒரு மொழியை பிழையற பேச, எழுத, படிக்க தெரிந்தால்தான் ஒரு மொழி உங்களுக்கு தெரிந்தது என்று அர்த்தம். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் அநேக பேருக்கு ஒரு மொழி கூட தெரியவில்லை. தமிழை சரியாக எழுத தெரியவில்லை, பேச தெரியவில்லை, வாசிக்க தெரியவில்லை. நாம் தமிழ் பேசும் சமூகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா அப்படின்னு ஊருக்குள்ள சும்மா பெருமையாக சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா, நீ இங்கிலீஷ் பேசுனா உனக்கு தமிழை பேசு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டான்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியல. தமிழண்டா என்று சொல்வதால் ஒன்றும் தமிழ் வளரப்போவதில்லை. நாம் இன்னும் ஒரு மொழியை கூட முழுமையாக பேசாமல் இருக்கிறோம். பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் காணோம் என்று சொன்னான். யாமறிந்த மொழிகளிலே என்று அவன் சொல்லினான். அவனுக்கு மொத்தம் 9 மொழிகள் தெரியும். அதாவது பேச, எழுத, படிக்க அவனுக்கு 9 மொழிகள் தெரியும். இன்னும் சரியாக தனியாக பேசுறது மட்டும் இருக்கிறது பல மொழிகள், 15, 13, 17 மொழிகளுக்கு மேலே தெரியும். அவர் படித்த மொழிகளிலேயே மிக இனிமையானது தமிழ் மொழி என்று சொன்னான். ஏன்னா தமிழுங்கிற பேரே இனிமை அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்போ இல்லை, தமிழுங்கிறது அவர் வெறுமனே தாய்மொழி என்பதற்காக அவர் சொல்லவில்லை, படித்து உணர்ந்ததால் சொல்கிறான். பாரதி என்றுமே அவன் என்ன செய்வான், தான் உணர்ந்ததை பிறகுதான் சமூகத்திற்கு சொல்வான். பாரதி மிகச்சிறந்த கவிஞன். அவன் ஒரு ஆங்கில கவிஞன் மீது பற்று கொண்டிருந்தான். அவன் செல்லியின் மீது பற்று கொண்டிருந்ததால் செல்லிதாசன் என்று கூறினான். தனது புனைப்பேரில் எழுதினான். சாகுந்தலத்தை மிகச்சிறப்பாக படித்தான். அதன் மீது ஈடுபாடு கொண்டான். அதனால் தன்னோட முதல் குழந்தைக்கு சகுந்தலா என பெயர் வைத்தான். வால்ட் விட்மனை படித்து, புள்ளின் இதழ்களை படித்து வசன கவிதையை தமிழில் எழுதினான். ஆனால் அவன்தான் சொன்னான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் என்று சொன்னான். ஏனெனில் அவன் இத்தனை பேரையும் படித்திருக்கிறான், அவர் மீது பற்று கொண்டிருக்கிறான். ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய புலவர்களை அவனுக்கு மதிக்க தெரிந்திருக்கு. எப்படி மதிக்க தெரிந்தது என்றால், ஊர் பூரா சுற்றி பல அறிவை தேர்ந்தெடுத்ததுனா பிறகுதான் தெரியுது, இந்த உலகத்தில் இவனை போல மிகச்சிறந்தவன் யாரும் இல்லை என்று சொன்னான். தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழை வெளிநாட்டவர்கள் தான் நமக்கு அதன் மகிமையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். வெளிநாட்டவர்கள், அண்டைய மாநிலங்கள், தேசத்தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி, அவர் அடுத்த பிறவியில் தமிழனாக பிறக்க வேண்டும், நான் திருக்குறளை படிப்பதற்காக தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். மகாத்மா காந்தி 1904 ஆண்டு முதல் 1914 ஆண்டு வரை
தென்னாப்பிரிக்காவில் வழக்குரைஞராக பணியாற்றி வருகிறார். யாருக்கான வழக்குரைஞராக என்றால் இந்தியர்களுக்காக, முக்கியமாக வணிகத்தில் பாதிக்கப்படக்கூடிய இந்தியர்களுக்காக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். கை நிறைய சம்பளம், அதிகமான சம்பளம் வரக்கூடிய ஒரு தொழில். அப்பொழுது அவர் அந்த சம்பாரித்து ஒரு பெரிய பண்ணை நிலத்தை வாங்குகிறார். அந்த பண்ணை நிலத்திற்கு பேர் வைக்கிறார் டால்ஸ்டாய் பண்ணை என்று பேர் வைக்கிறார். டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எப்படி என்றால், நான் வந்து சம்பாரித்து ஒரு பெரிய பண்ணை வாங்கியிருக்கேன், அதுக்கு உங்கள் பேரை தான் வச்சுருக்கேன், நீங்கள் இந்தியாவுக்கு வந்து என் பண்ணையை பார்க்கணும் அப்படிங்கிறார். அடுத்து ஒரு கேள்வி வைக்கிறார். உங்களது இலக்கியங்களை எல்லாம் படித்தேன், அவை மிகச்சிறந்த அறக்கருத்துக்களை சொல்கிறது. அவற்றில் இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை நான் எங்குமே கேட்டதில்லை, ஆனால் அவ்வளவு மிகச்சிறந்த அறக்கருத்துக்களை சொல்கிறது. அதை நீங்கள் தான் யோசித்து எழுதுகிறீர்களா அல்லது வேறு எங்கேனும் படித்தீர்களா என்ற வினாவையும் மகாத்மா காந்தி டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதி கேட்கிறார். டால்ஸ்டாய் சொல்கிறார், எனக்கு வயது முதிர்ந்துருச்சு, அதனால் வர முடியலைன்னு முதலுக்கு சொல்லிட்டு, ஆம், இந்த அறக்கருத்துக்களை நான் ஒரு மொழியில் இருந்துதான் கடன் பெற்றேன். இந்தியாவில் தென்கோடி முனையில் பேசக்கூடிய தமிழ் மொழியில் திருக்குறள் என்ற ஒரு அற்புதமான நூல் இருக்கிறது. அதை ஜெர்மனில் மொழிபெயர்த்திருந்தார்கள். அந்த ஜெர்மன் மொழிபெயர்ப்பை படித்துத்தான் எனது இலக்கியங்களில் நான் அறக்கருத்துக்களை பயன்படுத்துகிறேன். இன்று உலக இலக்கியத்தின் பிதாமகன் என்று சொல்லக்கூடிய டால்ஸ்டாய்க்கு அறக்கருத்துக்களை கொடுத்தது நமது தமிழ் இலக்கியமான திருக்குறள் என்பதை நாம் என்றுமே மறக்கக்கூடாது. ஒரு மொழி, ரசூல் கம்சதோ சொல்வான், என் மொழி நாளை சாகப் போகிறது என்றால் நான் இன்றே செத்து விடுவேன் என்று. அப்படி மொழியின் மீது தீவிரமாக பற்று கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த திருக்குறள் அச்சில் ஏறிய கதையும் மிகச்சிறப்பான ஒரு கதைதான். எல்லிஸ் என்ற அதிகாரி சென்னையில் ஒரு ஆட்சியராக பணிபுரிந்து வருகிறார் 1800களில். அப்பொழுது அவர் எல்லிஸோட வழக்கம் என்னன்னா, நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர். அவர் தென்னிந்தியாவுக்கு வர்றாரு. சென்னை மாகாணத்தோட ஆட்சியாளராக இருந்தோடனே இங்கு முதன்மையாக பேசப்படக்கூடிய தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்று நினைக்கிறார், படிக்கிறார், கற்றுக்கொள்கிறார். அதற்கு முன்பு வரை இந்திய ஆட்சியாளர்களுக்கு, ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கமானவர்கள் வட இந்தியர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்தியாவிலேயே முதன்மையான மொழி சமஸ்கிருதம் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து தான் இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் தோன்றியது என்ற கருத்தை சொல்லினார். அதன் அடிப்படையில் தான் சமஸ்கிருத இலக்கியங்களை படித்தார்கள், சமஸ்கிருதத்தை அச்சில் ஏற்றினாங்க. ஆனால் எல்லிஸ் வந்தான், தமிழை கற்றுக்கொண்டான், ஓலைச்சுவடிகளை ஒவ்வொன்றாக தேடி படிக்க தொடங்கினான். அவன் எழுதினான், இந்திய மொழிகளிலே மிகவும் தனித்துவமான மொழி தமிழ் மொழி என்று எழுதினான். அதற்கு பிறகு தமிழ் ஓலைச்சுவடிகளை அவன் சேகரிக்க தொடங்கினான். அப்பொழுது அவரது தலைமையின் கீழே ஆட்சி புரிந்து அவரின் கீழே பணியாற்றிக்கிட்டு இருந்தவன் ஹாரிங்டன் என்ற ஒரு அதிகாரி, அவரை மதுரைக்கு கலெக்டராக நியமிக்கிறார்கள். அவர் போகிறாரு. அவர் போனால் அவருக்கு வந்து ஒரு சமையல்காரராக கந்தப்பன் என்றவர், கோவையை சேர்ந்த ஒருத்தர் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. கந்தப்பன் தான் பணியாற்றி கொண்டு இருக்கிறார், சமையல்காரர். அப்போல்லாம் சமைக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் மரம், இதே மாதிரி ஓலைச்சுவடிகளும் கூட எரிக்கிறதுக்கு வரும். அது எல்லாமே ஒரு எரிபொருளாக பயன்படுத்தப்பட்ட காலம். ஏன்னா தமிழர்களுக்கு என்றைக்குமே வரலாற்று உணர்வு இருந்ததே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு நம்ம வந்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் சுட்டி காட்டுவதால் நாளை அந்த குறைகள் களையப்படக்கூடும் என்பதற்காகத்தான் சுட்டி காட்டுகிறோம். அப்போ இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டோம். ஒரு நாள் அழகாக நன்கு கட்டப்பட்ட ஒரு சுவடி வருது. கந்தப்பனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இதை எரிக்க வேண்டாம், நம்ம போய் ஹாரிங்டன்ட்ட சொல்லுவோம்னு சொல்லி போய் சொல்கிறார். இங்கே பாருங்கள், இது ஒரு அழகான ஓலைச்சுவடியாக இருக்குது, இதை எரிக்கிறதுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க, ஆனால் இதை எரிக்கிறதுக்கு ஏன் மனசு வரல அப்படின்னோடனே என்ன செஞ்சார், எல்லிஸ் அவர் ஓலைச்சுவடிகளெல்லாம் சேகரிக்கிறார்ல, சரி அவர்கிட்ட கொண்டே கொடுப்போம் அப்படின்னு அவர்கிட்ட கொண்டே கொடுத்தா அவர் அதை விரித்து படிக்கிறார். அந்த நூல் தான் திருக்குறள். அதனால் அதை படித்த பிறகு 1812ஆம் ஆண்டு அதை அச்சில் ஏற்றுகிறார் எல்லிஸ் பிரபு. அதன் மூலமாகத்தான் அந்த இலக்கியமானது உலக மொழிகளில் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த உலகத்தில் பல இலக்கியங்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, கீதை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, குரான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் சமயம் சார்ந்த இலக்கியங்கள். சமயம் சாராமல் அறநெறி கருத்துக்காகவே உலகம் முழுவதும் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியம் ஒன்றென்றால் அதுதான் திருக்குறள். தமிழர்கள் சிறு குழந்தைகளில் இருந்து கற்றல் முறைக்கு ஏற்ற அற இலக்கியங்களை வகுத்தவர்கள். ஒரு 6 வயசு குழந்தைக்கு 7 வயசு குழந்தைக்கு எத்தனை வரி படிக்க முடியும்? எத்தனை வரி படிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு வரி படிக்கலாம். ஒரு 6 வயசுலேருந்து 7 வயசு உள்ள குழந்தை
தெளிவாக இன்றைக்கி ஒரு வரி படிக்கலாங்கிறது அறிவியல் ரீதி. நீ 11 வரையும் வந்திருக்காங்க, படிக்க தெரியல, அது விட்டுடலாம். அது என்னோட மன குமுறல். சரி, ஒரு வரி 8, 9, 10, ஒரு 9 வயசு குழந்தை 2 வரி படிக்கும், 10 வயசு குழந்தை 3 வரி, 12 வயசு குழந்தை 4, அடுத்து ஒரு 14 வயசு குழந்தை 6 வரி வரையும் படிக்கும். இப்படி ஒவ்வொரு வயதுக்கேற்ற படிநிலைக்கு ஏற்றவாறே தமிழில் இலக்கியங்கள் இருக்கிறது, அரை இலக்கியங்கள் இருக்கிறது. சின்ன குழந்தைகள் படிக்க வேண்டுமா? ஒரு வரிக்கென்ற அரை இலக்கியம், அதுதான் ஆத்திச்சூடி, அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சினம். ஒரு 7 வயசு குழந்தையால் படித்து அதை புரிஞ்சுக்க முடியும். அதே 2 வரிக்கா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த திருக்குறள், 3 வரிக்குமா இருக்கிறது திருக்கடிகம், 4 வரிக்கு நாலடியார், இன்னும் இன்னா 40, இனியவை 40, 5 வரியா சிறுபஞ்ச மூலம், 6 வரியா ஏழாதி. இதற்கு பிறகு அவன் கட்டுரைகளையும் பக்கம் பக்கமாக படிக்க தொடங்கி விடுவான் என்றால் காப்பிய இலக்கியங்கள் என ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற படிநிலைக்கும் ஏற்ற இலக்கியங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணராததால் தான் இன்றைக்கு இத்தனை பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. நாம் அழுகிறதுல கூட ஒரு தமிழர்கள் ஒருவித ஒரு வாழ்வியலை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். புல்ல இறந்து போச்சா நம்ம என்ன செய்வோம்? எப்படி அழுவாங்க? புல்ல இறந்து போச்சுன்னா வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. கணவன் இறந்துட்டானா மாரில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. தப்பு செஞ்சமா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. ஏன்? குழந்தை இருந்த இடம் என்னது? வயிறு. கணவன் காதலன், அப்படி சொன்னா இன்னும் நல்லா புரியும். அவனை எங்கே வச்சிருப்பாங்க? இதயத்தில் வைத்திருப்பார்கள். தப்பு செஞ்சா ஏன் தலையில் அடிக்கிறோம்? மூளை இருக்கும் இடம் சிறப்பு, மூளை இருக்கும் இடம் தலை, அங்கிருந்து அறிவு இருக்கிறது. அதனால் தான் தவறுக்கு காரணமான மூளையை தலையில் அடித்துக் கொண்டு அழுகிறார்கள். இப்படி நாம் ஒவ்வொன்றுக்குமே மிகப்பெரிய நேர்த்தியான வாழ்வியலை கொண்டிருக்கிறோம். தமிழ்ல அதிர்ஷ்டம் என்ற சொல்லே கிடையாது. அதிர்ஷ்டம் என்பது வடமொழி சொல். அதிர்ஷ்டம் என்று பொருள் தரக்கூடிய தமிழ் சொல் தமிழில் எதுவும் இல்லை. ஏனெனில் தமிழன் முயற்சியை நம்பியவன். எனது தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்தக்கூடியவன் என்றான். தெய்வம் கூட தர முடியாதுன்னு சொல்லிடலாம், தெய்வத்திட்ட வேண்டு கிடைக்காது. ஆனால் தெய்வத்தை விட ஒன்று மேலே இருக்கு, அது எனது முயற்சி. நீ முயற்சி செஞ்சால் எதையும் அடைந்து விடலாம் என்று நாம் இயல்பில் இருப்பவற்றை நாம் தொடர்ச்சியாக தமிழர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். உலக இயற்கை நம்ம எல்லாமே வணங்குறது எல்லாமே உலகு அப்படின்னு தான் தொடங்கும். நம்ம எதையுமே சின்னதாக நினைக்கிறதே கிடையாது. ஒரு பரந்த கோணத்தில் இருந்தது தான் உலகலாம் அப்படின்றதான் தொடங்குவோம். நம்ம ஒரு சேகிலோட புராணமாக இருக்கட்டும், கம்பனோட புராணமாக இருக்கட்டும், எல்லாமே உலகு என்ற ஒரு பரந்த நோக்கை அடிப்படையாக கொண்டு தான் தொடங்கியது. ஏனெனில் தமிழர்கள் எதையுமே சிறிதாக நினைத்தது கிடையாது. உலகத்தை ஒருங்கிணைத்து அரவணைத்துக் கொள்பவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். காம்பவுண்ட் வைக்கிறது நம்ம தமிழர் வழக்கத்தில் கிடையாது. சுற்றுச்சுவர் வீட்டுக்கு நம்ம சாப்பிட்றத பலரும் பார்க்கத்தான் சாப்பிடுவோம். நாம் சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, தெய்வத்திற்கு நாம் வணங்கும் தெய்வத்துக்கு படைப்பதாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரையும் பார்க்கும்படிதான் நம் உணவு பழக்கம் இருந்தது. ஏனெனில் நாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்துண்ணும் பரம்பரையாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம். கையில் ஒரு பழைய சோறே இருந்தாலும் கூட, நீ எதிரில் யாராச்சும் வந்தால் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டு சாப்பிட்ற பழக்கம் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மரபு நம்மிடம் இருந்தது. புறநானூற்றில் அதனால் தான் சொன்னார், இந்திரர் அமிர்தம் எய்வதாயினும் தனியாக நான் சாப்பிட மாட்டேன். இந்திரன் கொடுக்கக்கூடிய சாக வரம் பெற்ற அமிர்தமாக இருந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? தனியாக சாப்பிட மாட்டேன், அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு உண்பேன் என்ற ஒரு வழக்கம் இருந்தது. இன்று அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கிறது. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்ளலாம், ஆனால் புலிகள் ஏன் இப்பொழுது சூடு போட்டுக் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. தமிழர்கள் அப்படித்தான் வெளிநாட்டு பாரம்பரியங்களை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தமிழை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பெருமைகள் நமக்கு இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அழகான ஒரு புதுக்கவிஞன் சொல்வான், இன்றைய தமிழின் நிலையை நினைத்து. ஹலோ மைக் செக் செக் 1 2 3 தமிழ் தாய் வாழ்த்து. இது ஒரு தமிழ் கவிதை. இதுதான் இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து சொல்லணும்னாலும் என்னது, முழுசும் ஆங்கிலத்தில் பேசுகிறோம். ஆனால் நம்ம பையன் முழுசும் ஆங்கிலத்தில் பேசுகிறானா? அதுவும் இல்லை.
ஆனால் தமிழ் எப்படிப்பட்டது, சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் தான் இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்லையும் பேசுறதில்ல, ஆங்கிலத்திலையும் பேசுறதில்ல, தங்கிலீஷில் பேசி தொலைகிறோம். அது இருக்கட்டும். தமிழ் எத்தனை சிறப்பு வாய்ந்தது? ஒரே ஒரு சொல் எல்லாவற்றையும் உணர்த்திவிடும். தமிழில் வினைச்சொல் என்பது மிகச்சிறப்பான ஒன்று. இப்போ கம்மிங், ஆடு வந்தாலும் கம்மிங் தான். ஆங்கிலத்தில் மாடு வந்தாலும் கம்மிங் தான், நீ வந்தாலும் கம்மிங் தான். எல்லாம் ஒன்று தான். ஆனால் தமிழை பொறுத்தவரை ஒவ்வொன்றிற்கும் ஒரு வினைச்சொல் என்பது திணைப்பால் என் இடம் நான்கையும் உணர்த்திவிடும். வந்தான் என்றால் வந்தது உயர்திணை. வந்தவன், வந்தது யார்? ஆண்பால். எங்கு, எது வந்துச்சு? ஆண்பால். இடம், முன்னா எங்க இருந்து ஒருத்தன் படர்கையிலேருந்து வர்றான். அடுத்தது எத்தனை பேர் வர்றாங்க? வந்தான்னா எத்தனை பேர்? ஒரு ஆள். எண், திணை பால் எண்ணிடம் என்று ஒரு அழகாக சுருக்கமாக நம் மொழியில் எல்லாவற்றையும் சொல்ல முடியும். உண்மையிலே உலகத்திலேயே மிக எளிமையாக படிக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. தமிழில் இம் மாதான் கூட்டுனா, அந்த 3 எழுத்தையும் கூட்டினா அழகாக படிக்கிறான். புதுசாக ஒன்றும் சைலண்டாக எதுவும் வரப்போகிறதில்ல, புதுசாக எதுவும் வரப்போகிறதில்ல. நம்ம வேற்று மொழியை பற்றி நம்ம தரவாக சொல்லக்கூடாது, தவறாக சொல்லறதில்ல. தமிழர்கள் பிற மொழியின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் தான். இன்று அமெரிக்காவிலும் சரி, ஜெர்மனியிலும் சரி வேலை பார்க்கக்கூடிய அநேக பேர் அந்த மொழியை மிக சிறப்புற பேசக்கூடியவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். அத்தனை ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கிறோம். தமிழில் இருந்துதான் பல சமஸ்கிருத காவியங்கள் தமிழர்கள் தான் ஏற்றி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நம் மொழி என்றால் அதை நாம் ஒருபோதும் விட்டு கொடுக்கக்கூடாது என்பதை இன்றைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏனெனில் இத்தனை சிறப்பு வாய்ந்ததாக தமிழ் மொழி இருக்கிறது. ஆனால் இதை விட்டுவிட்டு நாம் இன்னும் எங்கோ போய் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. நமக்கு உறவு பெயர் சொற்கள் இருக்கிறது. அம்மா, அப்பா, அதுபோல் சித்தப்பா, சித்தி. ஆங்கிலத்தில் எல்லாவற்றிற்கும் ஆண்டி தான், அங்கிள் தான். இன்றைக்கி நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே என்ன சொல்கிறோம்? குட் மார்னிங் சொல்கிறோம். சாயந்தரம் குட் ஈவினிங் சொல்கிறோம். இரவில் குட் நைட் சொல்கிறோம். இந்த வரிகளை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம தமிழனோட பொழுது இப்படித்தான் விடியுது. இதை பற்றி நம்ம அறந்தாங்கியைச் சேர்ந்த ஒரு பாடகர், அரந்தை பாபா என்று சொல்லக்கூடிய அறந்தாங்கியைச் சேர்ந்த ஒரு பாடகர் இருக்கிறார். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களும் இந்த மண்ணில் இருந்துதான், நீங்கள் விளையாடிய, நீங்கள் இருக்கக்கூடிய மண்ணில் இருந்துதான் அவ்வளோ உயரங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். ஜோக்கர் படத்தில் என்னங்க சார் ஒரு சட்டம், உங்கள் சட்டம்னு ஒரு பாட்டை கேட்டிருப்பீங்க. ஏன்னா நீ தமிழ் திரைப்படத்தோட பேரும் அப்படித்தான் இருக்குது. ஜோக்கரு, ஜெயிலரு, லியோ, தமிழ் பேர்களை காணும். நமக்கு சட்டம் போட்டால் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்வோம். தமிழில் திரைப்படத்துக்கு வரி விலக்கு இருக்குன்னா தமிழில் பேர் வைப்பான், இல்லாட்டினா ஆங்கிலத்தில். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் கூடல் என்ற ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு அரசாங்கம் ஒரு அரசாணையை போட வேண்டியிருக்கிறது. தமிழில் கையெழுத்து போடத்துக்கு அரசாங்கம் ஒரு அரசாணையை போட வேண்டியிருக்கிறது. இது எல்லாம் தமிழராக நாம் தனை குனிய வேண்டிய ஒரு செயல். நம்ம இன்னும் பேர் எழுதுகிறோம். தமிழில் பேர் என்னடான்னா பி சக்திவேல்னு சொல்லுவாங்க. என் பேரை நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அடுத்தவனை சொன்னால் அப்புறம் வருத்தமாக இருக்கும், அடுத்த பிள்ளைங்களை சொன்னார். இப்போ பி ஆங்கிலம். ஒன்று நீ தமிழில் எழுதுனா தமிழில் பேர் எழுது, ஆங்கிலத்தில் எழுதுனா ஆங்கிலத்தில் எழுது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பாவோட பேர் தெரியுமா? என்ன சார் இது கேவலமான கேள்வியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் தாத்தாவோட பேர்? உங்கள் தாத்தாவோட அப்பாவோட பேர்? அவர் அப்பா பேர்? இதுதான் பிரச்சனை. ஏனெனில் அவர்கள் இங்கே எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், பெரிய பணக்காரர்களாக இருந்திருக்கலாம், ஊரில் பெரிய நாட்டாமையாக இருந்திருக்கலாம், அவர்கள் பேர் தெரியவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவனின் பேர் தெரிகிறது. எதனால் தெரிகிறது? தமிழுக்கு தொன்று செய்ததால் தெரிகிறது, தமிழை எழுதியதால் தெரிகிறது, தமிழை படித்ததால் தெரிகிறது. எனவே தமிழ் படித்தோன் சாவதில்லைன்னா உசுரோடு இருந்து அவன் ஒன்றும் 110 வயசு வரை வாழ போகிறதில்லை. அவன் செத்தாலும் அவன் பேர். இன்றைக்கும் திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்கிறார், திருவள்ளுவர் அதை சொல்லியிருக்கிறார். மேற்கோள் காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. திருவள்ளுவர் யாருன்னே நமக்கு உண்மையில் இன்னும் தெரியலை. அவருக்கு ஒரு வடிவம் என்னன்னு தெரியலை. ஆனால் அவரை எல்லோரும் சொந்தம் கொண்டாட நினைக்கிறார்கள். திருவள்ளுவர் எங்காலு எங்காலு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொந்தம் கொண்டாட நினைக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர் தமிழ் படித்தார், அதனால் தான் சாகலை. எத்தனை பெண்பால் புலவர்கள் உங்களுக்கு தெரியும்? பெண்பால் புலவர்கள் என்றால் தெரியுமா? யாரு? ஔவையார், உக்கூர் மாசாத்தியா, காக்கை பாடினார். மிகச்சிறப்பு, நல்லா படிக்கிற மாணவிகளாக இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
இப்படி எத்தனையோ பெண் கவிஞர்கள் இருக்கிறார்கள். அதில் ஔவையார் கேட்குறாரு, விநாயகர்கிட்ட போய் கேட்குறாரு, உனக்கு நீ திங்கக்கூடிய எல்லாமே தர்றேன், கொழுக்கட்டிலேருந்து பால் தெளிதேனி எல்லாம் தர்றேன், எனக்கு நீ என்ன கொடு, சங்கத்தமிழை கொடு என்று கேட்கிறார். ஒருத்தர் மலை மேலே ஏறி கஷ்டப்பட்டு உயரத்தில் இருக்க ஒரு மரத்தில் ஏறி நெல்லிக்கனியை பறிச்சுட்டு வர்றார். பறிச்சுட்டு வந்து எதுக்காக, யார்கிட்ட கொடுக்குறாரு? ஔவையார்கிட்ட கொடுக்குறார். எதற்காக? அவர் வாழ்ந்தால் தமிழில் இன்னும் நிறைய எழுதுவார் என்பதற்காக அவர் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததுனால இன்னைக்கு அவரோட பேர் அதியமானோட பேரும் நிலச்சிருக்குது. அதே அதியமான் அந்த நெல்லிக்கனியை தின்னுட்டு பல இடங்களில் போரிட்டு பல நாடுகளை கைப்பற்றி இருந்திருந்தால் அவன் செத்ததுக்கு பிறகு அவனோட மகன் இருந்திருப்பான், அவன் அந்த நாட்டெல்லாம் இழந்திருப்பான். அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் போயிருக்கானால் அவர் இன்று ஔவை என்ற ஒரு புலவர் மூலம் அதியமான் பாடப்பட்டதால் இன்று பலராலும் போற்றப்படுகிறான். எனவே நாம் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும். எழுதினார்கள். என்னை பற்றிய கூட தொடக்கத்தில் ஒரு அறிமுகத்தை சொன்னார்கள். எனக்கு அத்தகைய சிறப்பு, அத்தகைய உதவி கிடைப்பதற்கு காரணம் எனக்கு தமிழில் பிழையற எழுத தெரிந்ததால் தான். அந்த எழுத தெரிய வேண்டிய விஷயம், உங்களுக்கு தமிழை கோர்வையாக பேச தெரிய வேண்டும், எழுத தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சாதிக்க முடியும், பலரது கவனத்தை திருப்ப முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழை எழுத்தை ஆள்பவன் தான் எழுத்தாளனாக இருக்க முடியும். நமக்கு தமிழே எழுத தெரியலை, நமக்கு ஒன்றும் தெரியலாட்டி நம்ம சாதிக்க முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே சொன்னேன், காலையில் குட் மார்னிங், நைட்டு குட் நைட். இதை பற்றி அரந்தை பாவா ஒரு அழகான பாடலை பாடியிருக்கிறார். சரி, அந்த பாடலை உங்கள் முன் பாடி இறுதியோடு நம்ம அந்த உரையை முடிக்கலாம் நான் நினைக்கிறேன். குட் மார்னிங்கோடு பொழுது விடியுதே, குட் நைட்டோட இரவு நுழையுதே, வணக்கம் எல்லாம் மறந்து போனதே தமிழா, உன் வீட்டை விட்டு வெளியே போனது தமிழா. குட் மார்னிங்கோடு பொழுது விடியுதே, குட் நைட்டோட இரவு நுழையுதே, வணக்கம் எல்லாம் மறந்து போனதே தமிழா, உன் வீட்டை விட்டு வெளியே போனது தமிழா. அங்கிள் ஆண்டி பிரதர் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாராங்க, அத்தை மாமா தங்கை அண்ணன் நண்பர்கள் என்ன ஆனாங்க. ஆண்டி அங்கிள் பிரதர் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாராங்க, அத்தை மாமா தங்கை அண்ணன் நண்பர்கள் என்ன ஆனாங்க. எல்லாம் ஆங்கிலமாகி போனாங்க, எல்லாம் ஆங்கிலம் ஆகி போனாங்க. அம்மா அப்பா சொன்ன உதடுகள் ஆங்கில மழையில் நனைகிறதே, அம்மா அப்பா சொன்ன உதடுகள் ஆங்கில மழையில் நனைகிறதே. பச்சை தமிழர்கள் எழுதும் ஏடெல்லாம் மம்மி டாடியாய் கிழிகிறதே, மம்மி டாடியாய் கிழிகிறதே. குட் மார்னிங்கோடு பொழுது விடியுதே, குட் நைட்டோட இரவு நுழையுதே, வணக்கம் எல்லாம் மறந்து போனதே தமிழா, உன் வீட்டை விட்டு வெளியே போனது தமிழா. வாசலிலே வண்ண கோலம் கண்ணை பறிக்கிறதே, அருகில் ஒரு வாசகம் கண்டேன் நெஞ்சை கரிக்கிறதே. வாசலிலே வண்ண கோலம் கண்ணை பறிக்கிறதே, அருகில் ஒரு வாசகம் கண்டேன் நெஞ்சை கரிக்கிறதே. வெல்கம் எப்படி அங்கே வந்தது, நல்வரவு அது என்ன ஆனது, எங்கே போனது. வெல்கம் எப்படி அங்கே வந்தது, நல்வரவு அது என்ன ஆனது, எங்கே போனது. தமிழா உன் வீட்டு வாசலில் கோலம் போட்டது பைடன் பேத்தியா, புள்ளி வச்சது ட்ரம்பின் மகளா. தமிழா உன் வீட்டு வாசலில் கோலம் போட்டது பைடன் பேத்தியா, புள்ளி வைத்தது ட்ரம்பின் மகளா. கோவப்படாதே தமிழா, உன் அந்நிய மொழி வெறி சரியா, உன் அந்நிய மொழி வெறி சரியா. வீதியிலும் தமிழில்லை, வீட்டுக்குள்ளும் தமிழில்லை, பாட்டுக்குள்ளும் தமிழில்லை, பள்ளியிலும் தமிழில்லை. உள்ளபடி சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தமிழில்லை, தமிழ்நாட்டில் தமிழில்லை. தமிழனாக வாழ்ந்து கொண்டு தமிழ் பேச மறுப்பதா,
தமிழ் வழியாம் தாய்ப்பாலை உண்ட வழி மறப்பதா? தலைவாசல் திறந்திருக்க சுவரேறி குதிப்பதா? தாய்மொழியாம் தாய்ப்பாலை உண்ட வழி மறப்பதா? உன் மொழியை மறப்பதா? தமிழை நீயும் மறப்பதா? சரி, வணக்கம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? எப்படி சொல்லுவோம்? நம்ம கைகளை கூப்பி சொல்கிறோம். இந்த வணக்கம் சொல்வதில் கூட ஒரு சமத்துவம் இருக்கிறது, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வலது கையோட வேலை என்ன? வலது கையோட வேலை என்ன? உங்களுக்கு பிடிச்ச வேலை தானே, சாப்பிட்ற வேலை. வலது கை சாப்பிட பயன்படுகிறது, இடது கை கழிவை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. ஆனால் வணக்கம் சொல்லும்போது கழிவை சுத்தம் செய்யும் கையும் சாப்பிடும் கையும் இரண்டும் ஒன்று சேர்கிறது. நாம் ஒருவருக்கு கரம் கூப்பி வணக்கம் சொல்லும் பொழுது நாம் எதிரே வருபவரை எந்தவித வேறுபாடும் பார்க்காமல் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் என் கைகள் எப்படி சமமாக கூப்பி உன்னை வணங்குகிறதோ அதுபோலவே உன்னை நான் சமமாக மதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டை கொண்டிருக்கிறோம். அதனால் தான் உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. சரி ஒன்றும் பண்ணலாம் சரி வேணாம் கதை கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பாங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் தமிழை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் ஐயா சொன்னாங்க. கேட்ட அடுத்த மொழியே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் இன்றைய இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை என்பதைத்தான் ஐயா இவ்வளவு நேரம் நமக்கு தெளிவுபடுத்தி சொன்னாங்க. இன்றைய நம்ம ஐயா சொன்னாங்கல்ல, நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒரு பாடல் கேட்டது இன்னும் என் மனசுல நிக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஐயா வந்து நமக்கு கொடுத்த இந்த அறிவுரைகள் எதிர்காலத்துல உங்களுடைய குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது கூட உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். ஐயா சொன்னாங்க, பெயர் வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் என் மனசு வருத்தப்படுதுன்னு. நான் என் பேரை படிக்கும் போது கூட என் மனசு ஒவ்வொரு முறையும் வருத்தப்படும். இன்னமும் நான் எங்க வீட்டுல போய் எனக்கு ஏன் சர்மிளான்னு பேர் வச்சீங்க, தமிழாசிரியர் வந்துட்டு சர்மிளான்னு என் பேர்லயே தமிழ்லயே நான் இன்னமும் கூட எங்க வீட்டுல போய் எங்க அம்மாட்ட சண்டை போடுவேன். புரியுதா? அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழினுடைய நிலை தமிழ்நாட்டில் தான் மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்குதுங்கிறத தான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க.